Hello everyone, welcome to Sadish Kumar Education. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.5 தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சால்வ் x plus 2y minus z equal to 5, x minus y plus z equal to minus 2, minus 5x minus 4y plus z equal to minus 11 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது என்ன சொல்யூஷன் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதலாம். எப்போவுமே சம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கொஷினில் இருக்கிறத எடுத்து இந்த மாதிரி எழுதுங்க. x plus 2y minus z equal to 5, x minus y plus z equal to minus 2, minus 5x minus 4y plus z equal to minus 11. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இதை வந்து 2, இது வந்து 3ன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு அதில் ஒரு வேரியபிள் கேன்சல் பண்ணிட்டு மீதி ரெண்டு வேரியபிள் குவாட்ராட்டிக் அதாவது லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிளாக மாற்றுவோம், 3 வேரியபிளை. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் 1 2லையும் z நீங்கள் மைனஸ் z இருக்குது, இங்கே ப்ளஸ் z இருக்குது. ஆட் பண்ணும்போது சிம்பிளாக அது கேன்சல் ஆகிரும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணலான்னா ஆட் ஈக்குவேஷன் 1 and 2. ஓகே, ஈக்குவேஷன் 1 அப்படியே எடுத்து எழுதுங்க. என்னது x ப்ளஸ் 2y மைனஸ் z ஈக்குவல் டு 5. ஈக்குவேஷன் 2 வந்து x மைனஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 2. ஆட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ இது கேன்சல் ஆகிரும். 5 மைனஸ் 2னா 3, 2y மைனஸ் ஒய்னா 1y தான் இருக்கும். அப்போ 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிருக்கும். சரியா? இப்போ அடுத்த வேறு ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், அனதர் பேர் எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 2 and 3 எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே ப்ளஸ் z இருக்குது. அப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் போதும். ஏதாவது ஒன்றுலேருந்து நம்ம 2லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சப்ராக்ட் 3 ஃப்ரம் 2, 2லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 2 எடுத்து எழுதுவேன். ஸோ கவனிச்சுட்டு வாங்க. x மைனஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 2. ஈக்குவேஷன் 3 எடுத்து எழுதலாம். மைனஸ் 5x மைனஸ் 4y ப்ளஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 11. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது தான் நம்ம என்ன பண்ணணும், கீழே சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இதை மைனஸை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றணும், இதையும் ப்ளஸ்ஸாக மாற்றணும், இது மைனஸு இது ப்ளஸ்ன்னு மாற்றணும். ஓகே, ஸோ அப்படி மாற்றும்போது z கேன்சல் ஆகிரும். x ப்ளஸ் 5xனால் 6xன்னு வந்துடும். இங்கே வந்து மைனஸ் ஒய் ப்ளஸ் 4ஒய்னா ப்ளஸ் 3ஒய்னு வந்துடும். மைனஸ் 2 ப்ளஸ் 11னா ப்ளஸ் 9 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடச்சிருக்கு, 6x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 9. இதில் ஏதாவது காமனாக வெளியில் எடுக்க முடியுமா அப்படின்னா என்ன எடுக்கலாம், 3ங்கிறது காமனாக எடுக்கலாம். 3 காமனாக எடுத்துட்டோம்னா 2x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 9 கிடைக்கும். இந்த 3 இந்த சைடு போகும்போது என்ன ஆகும், டிவைட் ஆகும். ஸோ 2x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 9/3. 1 3 is 3, 2 3 are 6, 3 3 are 9. இப்போ என்ன கிடச்சிரும், 2x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கும். ஆல்ரெடி நமக்கு முன்ன கிடச்சதும் பார்த்திங்கன்னா 2x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3னே தான் கிடச்சிருக்கு. இப்போவும் 2x ப்ளஸ் ஒய் 3. இதை ரெண்டையும் கேன்சல் பண்ண என்ன ஆகும், ஸோ இப்போ கேன்சல் பண்ணுறோன்னு வச்சுப்போமே, 2x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3. மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகணும், கீழே சைன் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ ஆக்சுவலாக எல்லாமே கேன்சல் ஆகிரும். 0ன்னு கிடைக்கும், இந்த சைடு 0ன்னு கிடைக்கும். ஸோ 0 ஈக்குவல் டு 0. ஒரு சம்முக்கு சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 3.5ங்கிற சம்முக்கு சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரோம். சிம்பிளிஃபை பண்ணிட்டே வரும்போது இந்த மாதிரி ரெண்டு வேரியபிளுக்கு கூடிய ஈக்குவேஷன் 2 கிடைக்குது. ஆக்சுவலாக வேறு கிடச்சிருந்ததுன்னா இதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி ஒன்றா எக்ஸுக்கோ ஒய்க்கோ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இன்னொரு வேரியபிள் கண்டுபிடிச்சி அதை ரெண்டையும் வந்து கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன் வச்சு 3 வேரியபிள் கண்டுபிடிப்போம். இது நம்ம ஜென்ரலாக சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணிகிட்டே வரும்போது 0ன்னு வந்துருச்சு, ரெண்டு பக்கமே 0 ஆயிடுச்சு அப்படின்னா இட் ஹேஸ் அ இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு பிக்சர் பார்த்துட்ருப்பீங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனுக்கான ஒரு பிளேன் கொடுத்துருப்பாங்க. அப்போ லீனியர் ஈக்குவேஷன் 3 வேரியபிள் 3 லீனியர் ஈக்குவேஷன் வந்து எந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் வரும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து சம் அவ்வளோதான். கடைசியாக என்ன எழுதணும்னா இட் ஹேஸ், கடைசியாக நீங்கள் என்ன எழுதலாம்னா ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஸோ கண்டிப்பாக இதை எழுதணும். இது வந்து கடைசியாக வந்து நீங்கள் எழுதிட்டு முடிச்சிடலாம் அந்த சம்மை. ஸோ ரொம்ப ஈஸியானது தான் எக்ஸாம்பிள் சம்மும் எக்ஸாமுக்கு கேட்க மாட்டாங்கன்னு இல்லை. ஸோ கவனிச்சுக்கங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.